முதல்ல நம்ம மேகியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் பார்த்து அதுக்கு தேவையான 2 பாக்கெட் மேகிக்கு தண்ணி சேர்த்துருவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு மேகி பாக்கெட்டை கட் பண்ணி உள்ளே சேர்த்துருங்க. இப்போ மேகி எந்த அளவுக்கு வேக வச்சு எடுக்கணும்னா ஒரு அரை வேக்காடு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்த மேகியை பார்த்தீங்கன்னா நல்லா இதை வடிகட்டிடுங்க. வடிகட்டின பிறகு பச்சை தண்ணி கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அந்த மேகி வெந்த மேகி நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். நான் ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடான பிறகு பொடியாக கட் பண்ண பூண்டு, கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு ஒரு பச்சை மிளகா, கட் பண்ண தக்காளியும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கூடவே மேகி மசாலாவையும் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மேகியும் சேர்த்து இது நல்லா அந்த மசாலாலாம் ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா தோசைக்கல் நல்லா சூட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் அல்லது பட்டர், கீ அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ தோசைக்கல்லில் வச்சு லைட்டாக மட்டும் 2 சைடு நல்லா திருப்பி விட்டு இது போல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சு சேர்த்துருங்க. இப்போ மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டதை தோசைக்கல்லில் சேர்த்து சுற்றிலும் ஆயில் அல்லது பட்டர், கீ சேர்த்து 2 சைடு நல்லா வந்து கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக டோஸ்ட் ஆயிடுச்சு. இது போல எல்லா ப்ரெட்டையும் ரெடி ஆன பிறகு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பராக பார்த்திங்கன்னா குயிக்காக நம்ம ப்ரெட்டு மேகியை வச்சு சாண்ட்விட்ச் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம சாப்பிட்லாம், ஈவினிங்கும் நம்ம சாப்பிட்லாம். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.